Hi guys, welcome to SP Guides YouTube channel. நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நாங்க ஒரு முக்கியமான 2 செலிபிரிட்டி பத்தி ஒரு விஷயத்தை பத்தி அவங்க மீட் பண்ண விஷயம், அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு, அது சம்பந்தமான ஒரு ஃபீலிங்ஸான வீடியோவா தான் இது இருக்க போகுது. guys, welcome to SP Guides YouTube channel. நீங்க எங்களுக்கு சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னு சொன்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். உலகத்துல வந்து பிரபலமா இருப்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களை நம்ம அடையாளம் காணும் போது நாம வெற்றி பெற்றமா என்பதை நினைக்கிறோமோ அதுதான் உண்மையான அடையாளம் சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஒருவர் அடையாளம் காணாம விட்டா அது எப்படி இருக்கும், அதுவே ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல. தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய நடிகரான சிலம்பரசன், சிம்பு, STR, இந்திய கிரிக்கெட்டின் நாயகனாக விராட் கோலி அவர் சந்திச்ச தருணத்தை தான், நடந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது. இது போன்ற கேள்விகளை தூண்டும் விதத்துல மக்கள் மத்தியில பேசப்பட்டதாக சம்பவமாக மாறி இருக்கு. இந்த நிகழ்வு சுமாராக போல தோன்றினாலும் அதன் பின்னணி, உணர்ச்சி, சமூக பார்வை என அனைத்தும் இந்த முக்கியத்துவத்தை அதிகரிச்சிருக்கு. சிம்பு என்றாலே ஒரு பளிச்சென்று பாதை நினைவுக்கு வரும். நடிகர் TR ராஜேந்திரனின் மகனாக குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பிச்சு தனது பரிணாம வளர்ச்சியில வெற்றி, தோல்வி, விமர்சனம், ரசிகர்கள் காதல் அனைத்தையும் அனுபவிச்சவர். மன்மதன், வல்லவன், விண்ணை தாண்டி வருவாயா, மாநாடு, வெந்து தனிதல் காடு போன்ற வெற்றி படங்களை அவர் தனி இடத்துல நிலைநிறுத்திருக்கு. சிம்பு வந்து சர்ச்சைகளை சந்திச்சாலும் அவற்றை கடந்து வருவது மட்டுமில்ல, மனதளவிலும் கூட வளர்ந்து வராரு என்பதே இந்த சமீபத்தில் சம்பவம் நிரூபிச்சு காட்டியிருக்கு. இப்ப விராட் கோலி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இவர் பேர் இப்போது இந்தியா தெரியாதவங்களை சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரியும் இவரை பத்தி. ஆரம்ப காலத்துல தக்காளி என்று கூறி கிண்டல் அடிக்கப்பட்டவங்க இன்னைக்கு அவர் சச்சின் டெண்டுல்கருக்கு நிகராக ஒரு வீரராக பார்க்கப்படுறாரு. தனது அற்புதமான ஆட்டத்திறன், தலைவர் பண்பு, ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், உழைப்பு இவையெல்லாம் கோலியின் ஒரு வெற்றியின் காரணம்னே சொல்லலாம். இந்திய கிரிக்கெட்ல சாதனை செய்யும் போது மட்டுமில்ல, நிச்சயமாக ஒரு நாள் புகைப்பெற்ற ஒரு ஃபேமஸான ஒரு புலப்படங்களை சந்திக்கும் போது அவங்களது வாழ்க்கை ஒரு பகுதியாக மாறுது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல தமிழ் நிகழ்ச்சியில சிம்பு பகிர்ந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு முறை சிம்புவும் விராட் கோலியும் நேர்ல சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அவங்கள கை கொடுத்திருக்காங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணிருக்காங்க. ஆனா கோலி கேட்டார், யார் நீங்கன்னு. சிம்பு பதில் வச்சிருக்க, நான் சிம்பு. அதுக்கு விராட் கோலி சொல்லியிருக்காரு, எனக்கு அது தெரியல சார்ன்னு. அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பி இருக்காரு. அது மட்டும்தான் நமக்கு அது சாதாரணமா பொறுத்தோம்னாலும், ஆனா ஒரு பிரபல நடிகருக்கு மற்றொரு பிரபலிடமிருந்து இந்த வந்திருக்கும் பதில் மனதுக்கு ஒரு வழி அளிக்கும் ஒரு உண்மையினே சொல்லலாம். இது ஒரு சிறிய சம்பவம் இல்ல, ஒரு பிரபலத்துக்கே வந்த சோதனைன்னு சொல்லலாம். சிம்புவுக்கே இந்த இந்திய சமூக ரசிகர்கள் இருக்கிற சூழ்நிலையில கோலி அவர் அறியாமல் இருந்தது சிம்புவுக்கு நிச்சயம் ஒரு சில வினாடிகளுக்கு ஒரு விதமான உடற்சரத்தை உருவாக்கி இருக்கு. அவர் அதை பொதுவாக பேசியிருப்பாரு, கேஷுவலா பேசியிருப்பாரு. ஆனா இது நெஞ்சளவின் ஒரு வெளிப்பாடு. இதுல கோலியின் தவறு இல்ல, ஆனா அந்த அனுபவத்தை ஷேர் பண்ண உண்மையில ஒரு நேர்மையான உணர்வு பதிவுனே சொல்லலாம். இந்த சம்பவம் ஒரே விஷயத்தை நினைவூட்டுது. பிரபலங்கள் என்பதற்காக ஒரு மனிதன் இருக்கிறான், அவங்களும் புண்படுறாங்க, அவங்களும் உளவியல் ரீதியாக எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு கண்ணியமாக நிறைவேறாம இருந்தா அது வழியாக மாறும். அப்ப சிம்பு அன்னைக்கு நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் நாம இன்னும் இருக்க பொசிஷனோட இன்னொரு ஹையர் பொசிஷன் போய் ஆகணுக்காக இன்னும் தன்னுடைய ஹார்ட் ஒர்க், டெடிகேஷனை டபுள் ஸ்பீட்ல கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப சிம்பு அவரே ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இப்ப ரீசன்ட் வீடியோல வந்து இன்ஸ்டாகிராம்ல இப்ப ட்ரெண்ட்ல இருக்குது, விராட் கோலி அவருடைய போட்டோ வச்சுக்கிட்டு ஃபேன்ஸ் வந்து சில சாங்ஸ் எடுத்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது சிம்புவோட சாங்ஸை வச்சுதான் விராட் கோலியோட கனெக்ட் பண்ணி அந்த ரீல்ஸை பப்ளிக் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அதை வச்சுதான் இப்ப ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு சிம்பு யான்னு விராட் கோலி. இந்த வீடியோ ஒளிபரப்பான பிறகு சமூக ஊடகங்கள பல்வேறு விமர்சனங்கள் விவாதத்துக்கு கிளம்பியிருந்தது. ஆரம்பத்துல கோலி எப்படி சிம்பு தெரியாம இருக்க முடியும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, சிம்பு ஏன் இதை பற்றி பேசினாரு, ஒரு ஹைலைட்டாக இது மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லையே என்று கேள்வி எழுப்பிட்டு வந்தாலும், ஆனா உண்மையில ஒரு மனிதனின் அனுபவம் ஒருவர் அதை பேசுவதில் எந்த தப்பும் இல்ல. மாறாக இது போன்ற உரையாடல்கள் தான் மனிதர்களை இன்னும் ஒரு வழக்கும் ஒரு செய்தியாக பார்க்கலாம். நீங்களும் நானும் பலமுறை இது போல அனுபவிச்சிருக்க போறோம். ஒரு கட்டத்துல ஒரு கூட்டத்திலையும் நம்ம யாரும் கண்டுகொள்ளாம இருந்தாங்கன்னா, வணக்கம் சொல்லும் போது ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தா கூட, நாம அறிமுகப்படுத்தும் போதும் கூட தெரியல என்று பதில் சொன்னாங்கன்னா அவங்களை எங்களையும் மதிக்கல என்று அர்த்தம் கிடையாது. ஆனா அந்த அனுபவம் நம்மளை பலப்படுத்தும் ஒரு விதமான ஸ்டெப்னே பார்க்க. சிம்பு இந்த அனுபவத்தை வெளிப்படையாக சிரிப்போடு பாராட்டுன்னு சொன்னாரு. ஆனா கோலியை விமர்சிக்கல, மாறாக நான் அவரை தொடக்கத்திலிருந்தே பெரியவரா பாக்குறேன் என்று கூறியிருக்காரு. நாம அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது இவ்வளவுதான். நம்ம ஒருவர் மதிக்கல என்று கூட நாம அவங்களை மதிக்க முடியும்னு சிந்திக்க வச்சிருக்காரு. இவதான் உண்மையான ஒரு முதிர்ச்சி பெற்றவனே சொல்றாங்க பல ரசிகர்களால. சிம்பு ஃபைனலா என்ன சொல்றாருன்னு சொன்னா, அடையாளம் இல்லாத தருணங்கள் கூட அடையாளமே. இந்த நிகழ்வின் மூலம் நாம புரிந்து கொள்ள வேண்டியது, பிரபலத்துக்கே அடையாளம் தேவைப்படும். சிலர் நம்மை மறந்தாலும் நம்ம மறக்க கூடாது. ஒருவரின் அங்கீகாரம் இல்லாம இருந்தா கூட நம்முடைய மதிப்பை குறைக்க கூடாது. நம்முடைய வாழ்வில் அடையாளம் இல்லாத தருணங்கள் கூட வரலாம், நம்ம கட்டி எழுப்பும் கட்டுமானங்களாகத்தான் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி வராரு. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம SP Guides YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்
வீடியோஸ் வந்து உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த்.